ஹலோ ஷோல், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் டாப் 10 ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட்டும் கூட. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீந்தோம், ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் அங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ் கிட்ட. டேங்க்கில் கொஞ்சம் துருத்துருன்னு ஓடாமல் கொஞ்சம் பொறுமையாகவே நீந்தக்கூடிய மீன்கள் தான் இதெல்லாம். ஸோ வாங்க அது என்னென்ன மீன்கள்ன்றதை பார்த்துடலாம். இதில் முதலாவது இடத்துல இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மீனான பீட்டா ஃபிஷ் தான். ஸோ பீட்டா ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷு. ப்ளக்கார்டிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோ மூவிங்காக இருக்கும். பட்டு ஃபுல் மூன் ஆஃப் மூன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்நியத்தையும் ஸ்லோ மூவிங்காக தான் இருப்பாங்க அவனுங்க. அண்டு பீட்டா ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக நீந்தும் போது அந்த ஃபின்னெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி அசைகிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும், பீட்டா ஃபிஷ்ஷை வளர்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு 1 feet டேங்க் கொடுங்க, ஓகேங்களா? சின்ன கண்டெய்னரில் வச்சு அடைச்சிடாதீங்க. பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்விம்மிங் பிளேஸை ஆசைப்படும். ஸோ வாங்க இனி அடுத்த ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷஸை பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷு. ஸோ இவனுங்க எப்போ ஆக்டிவாக இருப்பானுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட்டு போடும் போதும் அதுக்கப்புறம் ப்ரீடிங் பண்ணும்போதும் தான். இந்த 2 டைம் மட்டும்தான் இவனுங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் சுவிட்சை ஆன் பண்ணி விட்ட மாதிரி ஆக்டிவாக இருப்பானுங்க. பட் அந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் டைமில் சேஸ் பண்ணுவானுங்க மற்ற மீனை. அது கூட கொஞ்சம் தூரம் தான் போவானுங்க, அதுக்கு மேலே அவங்களால ஸ்பீடாக போக முடியாது. அந்த மீனை வேறு ஏதாவது ஃபாஸ்ட் மூவிங்னா அது கண்டமே தாண்டி போயிடும் இவனுக்கு சேஸ் பண்ணி கிட்டே போய் பிடிக்கிறதுக்குள்ளே. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிஷ் தான், நல்ல அழகான ஒரு மீன். ஸோ டேங்க்கில் மற்ற முக்கால்வாசி டைம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நல்ல பிக்னஸ்க்கான ஏற்ற மீனும் கூட. பட் ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் வீக்லி. அண்டு ப்ராப்பராக டயட்டு அண்ட் வாட்டர் பேராமீட்டர்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்கலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது டிஸ்கஸ்ஸு. ஸோ டிஸ்கஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு மீன். நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக, இது நான் வேகமாக நீந்தி பார்த்ததே கிடையாதுன்னு. ஸோ அது உண்மை தான். ஏன்னா இந்த மீனை நான் இது வரைக்கும் வேகமாக நீந்தி பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மீன் எப்போ தான் இது வேகமாக நீந்துன்னு தெரியல. ஒருவேளை ப்ரீடிங் டைமில் ஏதாவது கிட்ட வந்தால் அதை அட்டாக் பண்ண வேணால் வேகமாக நீந்துன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு போட்டால் கூட ஸ்லோவாக தாங்க அப்படியே நிதானமாக ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அந்நியத்தின் ஸ்லோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் தான் அந்நியத்தின் ஸ்லோவான ஒரு மீனாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த வெரைட்டி மீனையும் பார்க்க போயிடலாம். 4வது இடத்துல இருக்கிறது கோல்ட் ஃபிஷ்ஷு. ஸோ கோல்ட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அது ஒரு அந்நியத்தின் ஒரு ஸ்லோ ஃபிஷ் தான். ஸோ கோல்ட் ஃபிஷ் வேகமாக நீந்தும். எப்போனா நம்ம ஃபுட்டு போடும்போது கொஞ்சம் வேகமாக நீந்தோம், இந்த ப்ரீடிங் டைம் மட்டும் வேகமாக நீந்தோம். மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான் டேங்க்கில். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீனும் கூட. ஸோ ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும் அந்த மீனை பார்க்கும்போதே. அந்த பிஹேவ் பண்ணுறது அப்படி தான் இருக்கும் கோல்ட் ஃபிஷ்ஷு. நிறைய பேருக்கு பிடிச்ச மீனும் கூட. அண்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க கோல்ட் ஃபிஷ்ஷு. எல்லோரும் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக கோல்ட் ஃபிஷ்ஷும் அக்வேரியம் ஹாபியில் இருந்திருக்கும் உங்களுக்கும். ஸோ நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு தடவையும் கோல்ட் ஃபிஷ் பார்க்கும்போது வச்சு வளர்த்தணும்னு தோணும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 5th பிளேஸில் இருக்கிறது பஃபர் ஃபிஷ். ஸோ பஃபர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்லோ ஃபிஷ் கேட்டகரி தான். ஸோ பஃபர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா டேங்க்கில் இந்த வேகமாக நீந்துறது இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காது. பட் நீங்கள் ஃபுட்டு போடும்போது கொஞ்சம் வேகமாக இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் எதிர்பார்க்கலாம். அண்ட் பஃபர் ஃபிஷ்லாம் ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பவர் ஃபிஷ்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் பவர் ஃபிஷ்ஷை பற்றி நம்ம வீடியோஸை போட்டிருக்கோம். அது முடிஞ்சால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ துருன்னு போய் ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் பவர் ஃபிஷ்ஷை வாங்கி ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்த்துக்காதீங்க. அப்புறம் அது இறந்து போயிடும், கொஞ்ச நாள் தான் உங்கள் கூட இருக்கும், ஓகேங்களா? ஸோ பவர் ஃபிஷ் ட்ரை பண்ணலாம், பட்டு பார்த்து நல்லா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 6வது இடத்துல இருக்கிறது ஸ்ட்ரிம்ஸ் அண்ட் ஸ்னெயில்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மீனுன்ற கேட்டகரியில் எடுக்க முடியாது. பட்டு நான் அக்வேரியம் ஹாபியில் இதெல்லாம் இருக்கிறனால நான் லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன், ஓகேங்களா? ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான். ஸ்ட்ரிம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போய் அங்கங்கே ஸ்பீட் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுறது. ஸோ நீந்துறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நீந்தும். பட் ஏதோ நம்ம பிடிக்க போனோம்னா மட்டும் சொயின்னு பறப்பான், அவ்வளோதான். அதனால் ஈஸியாக பிடிச்சிடலாம் ஸ்ட்ரிம்பை. பட்டு ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஈஸி ஸ்ட்ரிம்போட. ஸோ உங்களுக்கே தெரியும், சும்மா அவன் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான். அவனை ஜஸ்ட்டு கைவிட்ட டப்புன்னு பொறுக்கி ஏற்றுடலாம். ஸோ அப்படி அவன் ஸ்னெயிலு. ஸோ அக்வேரியம் லிஸ்ட்டில் இருக்கிறனால அக்வேரியம் ஹாபியில் இந்த இதெல்லாம் இருக்கிறனால நான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன்.
ஸோ வாங்க நம்ம அடுத்த வெரைட்டியை பார்க்க போயிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது ப்ளெக்கோ. ஸோ ப்ளெக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இவன் வந்து ஸ்லோ மூவிங்கிறது. ஸோ வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் நீந்துருது இவன் வேலையே. அதுதான் இவனோட முக்கியமான மெயின் வேலையே. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இந்த ப்ளெக்கோ வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலேயே வளரக்கூடியது. ஸோ வந்து நீங்கள் டேங்க்கில் வந்து போட்டுடுறீங்க, ஜஸ்ட் ஒரு 2 ஃபீட் டேங்க்லேயே. ஸோ அந்த மாதிரிலாம் இதை போட்டு வளர்க்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ் கூட தான் போட்டு வளர்க்கணும் இந்த மாதிரி ப்ளெக்கோஸ் எல்லாம். அண்ட் இதை வந்து வைல்டில் ரிலீஸ் பண்ணுறாதீங்க. ஆல்ரெடி இது வந்து வைல்டில் கண்ட மணிக்கு பெருகி கிடைக்குது, ஓகேங்களா. அண்ட் நீங்கள் வந்து ப்ளெக்கோ டேங்க்கில் போட்டு வளர்க்குற மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா பிரிசில் நோஸ் ப்ளெக்கோ ட்ரை பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 inches வரைக்கும் தான் வளரும். நீங்கள் வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க் அண்ட் 3 ஃபீட் டேங்க்கில் போட்டு வச்சு வளர்த்திடலாம். ஸோ அது வந்து ஒரு குட்டி ப்ளெக்கோ தான். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 8th பிளேஸில் இருக்கிறது கௌராமி தான். ஸோ கௌராமி பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஸ்லோ மூவிங் ஃபிஷ் தான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போடும்போது மட்டும் ஆக்டிவாக இருப்பானுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கௌராமிஸ்லாம் வந்து டிராஃப்ட் வெரைட்டிஸ் இருக்குது, ஜெயண்ட் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்லோ வெரைட்டிஸ் தான். ஸோ டிராஃப்ட் கௌராமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், குட்டியாக அழகாக. ஸோ ஜெயண்ட்டும் நல்லா தான் இருக்கும், கொடூரமாக இருக்கும், பட் பார்க்க நல்லா இருக்காது. அதோடய ஃபேஸ்லாம் கொஞ்சம் மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது கொஞ்சம் தாத்தா மாதிரி ஆகும். பட் அது பார்க்க கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். பட் இது கொஞ்சம் க்யூட்டாக குட்டியாக இருக்கும். ஸோ உங்களோட விருப்பம் தான். பிளானட் டேங்க்கில் வச்சு வளர்க்குற அளவுக்கு கௌராமிஸும் இருக்குது, மான்ஸ்டர் டேங்க்கில் வச்சு வளர்க்குற அளவுக்கும் கௌராமிஸும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிஷ்ஷு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஹேவியரோட ஒரு மீனும் கூட. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது கப்பி தான். ஸோ கப்பி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்லோ மூவிங் ஃபிஷ் தான். ஸோ இதுக்கு வந்து ஃபின்னு பெருசாக இருக்கிற கப்பிலாம் இருக்குது பாருங்கள், இந்த ஃபேன்சி டெயில் கப்பீஸ்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்லோ மூவிங்காக இருக்கும். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன், பீட்டா மாதிரியே தான். ஸ்லோவாக நீந்தும் போது அந்த ஃபின்னுலாம் அப்படியே கொஞ்சம் அசையும் போது நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த மீன் வந்து ஃபுட்டு போடுற டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் தான். இல்லை ஃபீமேலை சேஸ் பண்ணும்போது மெயில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பான், அவ்வளோதான். மற்றபடி இவனுங்க வந்து ஸ்லோ மூவிங் தான். மெயில் மட்டும் வச்சுருந்திங்கன்னா ஸ்லோவாக தான் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் சேசிங்காக இருக்காதுல்ல அந்த டைமு. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன். ஸோ யாரும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணாமல் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 10வது இடத்துல இருக்கிறது ஹில் ஸ்ட்ரீம் லோச்சு. ஸோ ஹில் ஸ்ட்ரீம் லோச் பார்த்தீங்கன்னா வேகமான வாட்டரில் அப்படியே கன் மாதிரி நிற்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. பட் இது வந்து ஃபாஸ்ட்டாக நீந்ததுக்கு வடிவமைக்கப்படலை. ஸோ நல்ல ஒரு மீன் இது. ஒரு மினியேச்சர் ஸ்டிங்ரே இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்கள் டேங்க்கில் இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோச் இருக்கும்போது. ஸோ நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்க, அண்டு விசித்திரமாகவும் இருக்கும். அண்டு இதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ போடலான்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தாராளமாக இதை வச்சு ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அது கொஞ்சம் யாரும் நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் ட்ரை பண்ணல தான் நினைக்கிறேன். மெயினாக தமிழ்நாட்டில் யாரும் ட்ரை பண்ணல தான் நினைக்கிறேன். இந்தியாவில் யாரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன ப்ரோ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சஸ்பென்ஸ். அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஷேர் கூட நான் கேட்கல, லைக் மட்டும் சப்ஸ்கிரைப். ஏன்னா லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. திருப்பியும் கேட்குறேன். See you next video. Bye bye ஷோல்.